Hi, NCRT, Grade 12, Chapter 13, Aminsல book back questions பார்த்துட்டு இருக்கோம். So, write a short question number 13.7. Write short notes on the following. First, carbon element reaction. இப்போ carbon element reaction அப்படின்றது it is a confirmatory test for primary amine. ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய இன்டர்மீடியேட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கார்பின் இன்டர்மீடியேட் நமக்கு இன்வால்வ் ஆகும். கார்பன் எலிமெண்ட் ரியாக்ஷனில் கார்பின் இன்டர்மீடியேட் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்கே ரியாக்ட் ஆகுது. அப்போ இன்டர்மீடியேட் கார்பின். அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம தியரி எழுதணும். தியரி பார்ட் நீங்கள் எழுதிக்கோங்க. அது பிரைமரி அமீன் வில் ரியாக்ட் வித் குளோரோஃபார்ம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் NaOH டு ஃபார்ம் அ ஐசோசைனைடு. ஸோ இதுதான் ரியாக்ஷன், ரைட்? அப்போ ஜென்ரல் சீக்வன்ஸ் எப்படி எழுதலாம்? அது பிரைமரி அமீன் மட்டும் தான் வரும். ஸோ RNH2, ரைட், in the presence of CHCl3 and 4KOH or NaOH நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த CHCl3ல ஒரு H ஒரு Cl வெளியே போயிட்டு it will form CCl2. ஸோ நான் ப்ராக்கெட்டில் எழுதுறது தான் கார்பின் இன்டர்மீடியேட் அண்ட் இதில் அட்டாக் ஹியர். அப்போ இதுலேருந்து ரெண்டு H ரெண்டு Cலும் வெளியே போயிட்டு it will form RN triple bond C plus 2KCl ஸோ 2H2O இங்கே 3Cl அப்போ நமக்கு 3KCl வந்துடும் இல்லையா? ஸோ 3KCl நமக்கு வெளியே போகும். அண்ட் இதில் 3லேருந்து ஹெச்சும் இந்த OH நமக்கு என்ன ஆயிரும் 3H2O நமக்கு வெளியே போயிடும். ஸோ இங்கே 3 அண்ட் இங்கே என்ன பண்ணிக்கோங்க 3 போட்டுக்கோங்க. நமக்கு மெயின் ப்ராடக்ட் என்னன்னா இந்த ஐசோசைனைடு தான். இதுதான் கார்பன் எலிமெண்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைஅசோடைசேஷன். ஸோ டைஅசோடைசேஷன்னா டையோசனியம் சால்ட் ஃபார்ம் ஆகிறது. அண்ட் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பிரைமரி அமீன்ஸ் will react with theory எழுதுனா it will take time. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. will react with NaNO2 and HCl to form a diazonium salt which is called as diazotization, right? இந்த diazonium salt formation அப்படின்றது இங்கே NaNO2வும் HClவும் மிக்ஸ் பண்ணும்போது it will form an nitrous acid HNO2. இதுதான் ரியாக்ட் ஆகும். HNO2 plus NaCl ஃபார்ம் ஆகும். இந்த HNO2 தான் நமக்கு ரியாக்ட் ஆகும், ரைட்? இப்போ ரியாக்ஷன் எடுத்துட்டோம்னா நம்ம பென்சின் டயாசோனியம் குளோரைடு பார்க்கலாம். இதுவும் என்ன தான் நமக்கு பிரைமரி அமீன் கூட நடக்க போகுது. ஸோ NH2 ப்ளஸ் NaNO2 ப்ளஸ் HCl அண்ட் இட் வில் ஃபார்ம் இங்கே N ட்ரிபிள் பாண்ட் N. ஸோ இங்கே மேலே ப்ளஸ்ஸு இந்த பாசிட்டிவ் சார்ஜாக கவுண்டர் பண்ணுறதுக்கு Cl மைனஸ் இருக்குது. இதுதான் பென்சின் டயாசோனியம் குளோரைடு BDC அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ நமக்கு என்ன ஆகும் பென்சின் டயாசோனியம் குளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆகும். இதை டைஅசோடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹாஃப்மேன் புரோமைட் ரியாக்ஷன். ஸோ ஹாஃப்மேன் புரோமைட் ரியாக்ஷன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அமைடு வில் ரியாக்ட் வித் bromine in the presence of NaOH or KOH to form amine which has a one carbon less than the parent amide. ஸோ இது நான் உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஓரளவு தமிழில் சொல்லணும் அப்படின்னா அமைடு எடுத்து நீங்கள் புரோமின் அண்டு KOH போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அமீன் கிடைக்கும். ஸோ அந்த அமீனில் வந்து ஒரு கார்பன் கம்மியாக இருக்கும். நீங்கள் அமைடு எடுக்கிறீங்களே அதை விட ஒரு கார்பன் நமக்கு கம்மியாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசோசைனேட் இன்டர்மீடியேட் இன்வால்வ் ஆகும். இது வந்து நமக்கு புக்கில் இல்லாத பாயிண்ட். ஐசோசைனேட் இன்வால்வ் ஆகும், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து RC+NH2 அப்படின்னு எடுக்கிறேன், ரைட்டா? ஸோ இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா Br2KOH ஆட் பண்ணுறேன், ரைட்? அண்ட் நீங்கள் நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா RNH2, ரைட், ப்ளஸ் K2CO3, ரைட், ப்ளஸ் 2KBr ப்ளஸ் 2H2O ஃபார்ம் ஆகும், ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்டு, ரைட்? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே நீங்கள் எத்தனை கார்பன் இருக்குது? இப்போ R வந்து 3 கார்பன்னா அந்த CO ஒரு கார்பன். இப்போ 3 + 1 4 இருக்குமா? பட் இங்கே வரும்போது R மட்டும்தான் இருக்கும். அதாவது 3 கார்பன்ஸ் தான் இருக்கும். ஒரு கார்பன் லெஸ்ஸாக நமக்கு கிடைக்கும், ரைட்? அண்ட் இந்த ஃபார்மேஷனில் ஆகுனா அந்த R ஷிஃப்ட் இருக்கும். முதல் என்ன ஆயிரும்னா இதுலேருந்து 2 H நமக்கு ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகிட்டு இட் வில் ஃபார்ம்
ஆர்சி டபுள் பாண்ட் ஓ இங்கே என் நைட்ரீன் ஃபார்மேஷன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆர் இங்கே ஷிஃப்ட் ஆனாலும் இங்கே என்ன ஆயிரும், இது பாண்ட் ஆயிரும். ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும்னா சி டபுள் பாண்ட் என், இங்கே டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஆர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த NaOH போடுறோம் இல்லையா, அப்போ இதை ஹைட்ராலைஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிரும், இந்த பக்கம் ஹெச், இந்த பக்கம் OH, அகைன் இந்த பக்கம் ஹெச், இந்த பக்கம் OH போடும்போது RNH2 நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்றது இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ரியாக்ஷன் ஆஃப் பென்சின் டையசோனியம் குளோரைடு. ஸோ பென்சின் டையசோனியம் குளோரைடில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபீனாலோ இல்லை அனிலினையோ போடும்போது என்ன ஆகும்னா இட் வில் ஃபார்ம் அ டை பை கப்ளிங் ரியாக்ஷன். அப்போ கப்ளிங் ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகும்னா ரிட்டன்ஷன் ஆஃப் N2 retains N2 present in BDC. ஸோ பென்சின் டையசோனியம் குளோரைடில் N2 நமக்கு அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இங்கே வந்து BDC உங்களுக்கு எழுதுகிறேன். இங்கே N ட்ரிபிள் பாண்ட் N, இது மேலே ப்ளஸ்ஸு நமக்கு என்ன இருக்கும் Cl மைனஸ், இதோட நான் ஃபீனால் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஃபீனால் அண்ட் இந்த ஹெச்சும் இந்த Cl நமக்கு என்ன ஹெச்சில் வெளியே போயிட்டு இந்த எண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் நமக்கு என்ன, அதாவது பென்சினில் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் இங்கே வரும்போது இது என்ன நமக்கு என் மேலே இந்த ப்ளஸ்ஸை நியூட்ரலைஸ் பண்ண போயிடும். அப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என் டபுள் பாண்ட் என் அண்ட் அகைன் இங்கே என்ன நமக்கு பென்சின், இங்கே OH வரும். ஸோ இது வந்து நமக்கு என்ன கலரில் இருக்கும், ஆரஞ்சு டை, ரெட் ஆரஞ்சு டை. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், நமக்கு டை ஃபார்மேஷன் போகும். இதே மாதிரி நீங்கள் OHக்கு பதிலாக NH2 போட்டிங்கன்னா அனிலின். ஸோ NH2 போட்டால் இங்கே OH போல் நமக்கு என்ன வரும்னா NH2 வரும். அந்த டையோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர். ஸோ இதான் என்ன சொல்லுவோம்னா கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு டைஸ் தான் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், அமோனாலிசிஸ். அமோனாலிசிஸ்னால் அடிஷன் ஆஃப் அமோனியா டு அல்கைல் ஹேலைட்ஸு. டு alkyl halides. இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு என்ன ஆகும்னா இட் வில் கிவ் மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ என்னென்ன ஆகும்னா ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி நாலுமே நமக்கு இங்கே கிடைக்கும். ரைட். ஸோ ஜென்ரல் ரியாக்ஷன் பாருங்கள், நான் இப்போ RX அப்படின்னு எடுக்கிறேன், அமோனியா ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே NH2 இருக்க போகுது, அதாவது NH3 தான். இப்போ என்ன ஆகுது, இந்த ஹெச்சும் எக்ஸும் நமக்கு என்ன ஆகுது HXஆக வெளியே போயிடுது. ஸோ மைனஸ் HX நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் RNH2. ஸோ இது ப்ரைமரி. அகைன் திரும்ப இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு RX ஆட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸும் இதுலேருந்து ஒரு ஹெச் நமக்கு என்னன்னா மைனஸ் HXஆக வெளியே போயிடுது. இப்போ என்ன ஆயிரும் RNHR அப்படின்னு வரும். ஸோ இது செகண்டரி. அகைன் ஒன் மோர் டைம் நான் RX ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஹெச்சும் இந்த எக்ஸும் நமக்கு என்ன ஆயிரும் மைனஸ் HX அப்படின்னு வெளியே போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் RNRR அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் டெர்ஷரி. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இன்னொரு RX ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த RX ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா ஒரு இந்த மேலே நைட்ரஜன் மேலே இருக்க லோன் பேர் என்ன பண்ணும், இந்த R ப்ளஸ் எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த நைட்ரஜன் லோன் பேரை கொடுக்குறதுனால இது மேலே ப்ளஸ் வரும் அண்ட் இந்த எக்ஸ் அதை காம்பன்சேட் பண்ண போயிடும். அப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா R 4 டைம்ஸ் N மேலே ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் நமக்கு X மைனஸ், அதாவது குவாட்னரி சால்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட். ஸோ அப்போ அதில் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்னரி நாலுமே நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம அமோனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு மேஜராக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ப்ரைமரி. அப்போ இதில் மேஜராக ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அமீன் தான் நமக்கு மேஜராக ஃபார்ம் ஆகும். அண்ட் மைனரில் கம்மியாக ஃபார்ம் ஆகிறதுலாம் இருக்கும் செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்னரி, இந்த மூணுமே நமக்கு இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரைட். ஷார்ட் நோட்ஸ் ஆன் த ஃபாலோயிங். அசிட்டைலேஷன் இருக்குது. ரைட்டா. ஸோ அசிட்டைலேஷன் அடிஷன் ஆஃப் அசிட்டைல் குரூப் இன் அமீன். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ப்ரைமரி அமீன் எடுத்துக்கலாம் RNH2. ஸோ நான் NHH அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட். இதில் வந்து ஒரு அசைல் குளோரைடை நான் ஆட் பண்ணுறேன் COCl. ரைட். ஸோ இந்த அசிட்டைலேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா RNHC, சாரி இங்கேயும் Cl போட்டேன்னா இங்கே R இருக்கும், RCOCl நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இது R டேஷ்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா NHC டபுள் பாண்டோ R டேஷ் ஒரு சப்ஸ்டியூட்டட் N சப்ஸ்டியூட்டட் அமைடு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த R அல்கைல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா N அல்கைல் அமைடு நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது ப்ரைமரி. இதே மாதிரி நம்ம செகண்டரி எடுத்துக்கலாம். இப்போ செகண்டரி எடுத்திங்கன்னா நமக்கு NN டை சப்ஸ்டியூட்டட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே Cl அண்ட் இங்கே C டபுள் பாண்ட் O இங்கே என்ன இருக்கும் R டேஷ்
இதுலேருந்து நமக்கு HCl வெளியே போயிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? RNR, ரைட்? இங்கே C டபுள் பாண்ட் O, இங்கே R டேஷ். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? NN டை சப்ஸ்டியூட்டட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். இதை அசிட்டைலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். ஸோ இதில் தாலிமைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தாலிமைடுன்றது தாலிக் ஆசிடில் அமோனியா போடுறது மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ இமைடு அப்படின்னாலே 2 C டபுள் பாண்ட் ஓக்கு நடுவில் N வந்துச்சுன்னா அதான் சொல்லுவோம் நம்ம இமைடு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நவ் வி ஆர் கோயிங் டு ஆட் KX, ரைட்? இந்த KX போடும்போது நாங்கள் நேரம் -HX வெளியே போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே N மைனஸ் K ப்ளஸ் நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ கவனிங்க, இங்கே C டபுள் பாண்ட் O, இங்கேயும் C டபுள் பாண்ட் O இருக்கும், ரைட்? அண்ட் இங்கே N, இது மேலே மைனஸ், அண்ட் இங்கே என்ன இருக்கும்? நமக்கு K ப்ளஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, RX ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த N மைனஸ் இந்த R அப்போ அட்டாக் பண்ணிடும். அப்போ மைனஸ் KX. இப்போ நமக்கு அந்த இடத்துல R ஆட் ஆயிரும். இப்போ C டபுள் பாண்ட் O, இங்கேயும் C டபுள் பாண்ட் O, இங்கே நமக்கு என்ன இருக்கும்? NR இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். ஸோ H2O போட்டு H ப்ளஸ் போடுறோம். அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல க்ளீவ் ஆகும், ரைட்? ஸோ இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H. அதே மாதிரி இங்கே OH, இங்கே H. ஏன்னா கார்பன் மேலே ப்ளஸ், நைட்ரஜன் மேலே மைனஸ். அப்போ OH மைனஸ் வந்து கார்பனோட தான் ஆட் ஆகும். அப்போ இது தாலிக் ஆசிடாக நமக்கு வெளியே வந்துடும். இது COOH வந்துடும், இங்கேயும் COOH தாலிக் ஆசிடாக வந்துடும். அண்ட் இந்த RN இருக்கு இல்லையா, அங்கே 2 H ஆட் ஆகிறதுனால இதை நமக்கு என்ன பண்ணிடணும்? RNH2 அப்படின்னு வந்துடும். ஸோ பிரைமரி அமீன். ஸோ கேப்ரியல் தாலிமைடு இஸ் ப்ரிஃபர்டு ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரைமரி அமீன். ஸோ இது வந்து என்னது? பெஸ்ட்டு மெத்தட் டு ப்ரிப்பேர் பிரைமரி அமீன். ஞாபகம் வச்சுக்கோங்க, MCQவில் உங்களுக்கு கேட்கலாம், ரைட்? தேங்க்யூ.